எங்கள் ஊரில் வந்து இந்த ரோடு போட்டு 6-7 வருஷம் ஆகுதுங்க. இந்த ரோடு பேத்து போட்டு 4-5 மாதம் ஆகுது. தீபாவளிக்கு முன்னாடி பேத்து போட்டது. இது வரலையும் இந்த ரோடை பற்றி என்ன ஸ்டெப்பும் எடுக்கலைங்க. பேத்து போட்டு குண்டு குழிமா கிடக்கு. எங்கள் ஊரில் வந்து இந்த ரோடு போட்டு 6-7 வருஷம் ஆகுதுங்க. இந்த ரோடு பேத்து போட்டு 4-5 மாதம் ஆகுது. தீபாவளிக்கு முன்னாடி பேத்து போட்டது. இது வரலையும் இந்த ரோடை பற்றி என்ன ஸ்டெப்பும் எடுக்கலைங்க. பேத்து போட்டு குண்டு குழிமா கிடக்கு. பள்ளி மாணவர்கள், பெரியவங்க, முதியவர்கள்லாம் போயிட்டு வந்தால் கூட வண்டி வாகனத்தில் போனால் கீழே விழுந்து அடிபட்டு தான் போகிறாங்க. அங்கேருந்து எங்களுக்கு எமர்ஜென்சி உடம்பு சரியாமல் போகணுன்னா கூட நாங்கள் காரைக்கால் போகணும், இல்லைனா திருவாரூர் போகணும், மயிலாடுதுறை போகணும். எமர்ஜென்சிக்கு 108 வரணுன்னா கூட ரோடு சரியான முறையில் இது வசதி கிடையாதுங்க. அவசரத்துக்கு போகிறதுக்கு கூட பஸ் வசதி கிடையாதுங்க எங்கள் ஊருக்கு. இப்போ ஸ்கூல் பசங்க போகிறது கூட ரொம்ப சிக்கலாக இருக்குங்க. ஒரு அடிபட்டுட்டா நாங்கள் பெரம்பூர் போகணுன்னா கூட தள்ளிட்டு தான் இங்கேருந்து நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது. 2 வீலரில் போயிட்டு வந்தால் கூட ஆக்சிடென்ட் ஆகுது, வண்டியிலேருந்து கீழே விழுவுறாங்க. இங்கே சேத்தூர் பஞ்சாயத்தில் ஒரு 1500 குடும்பம் போல் இருக்குங்க. சீக்கிரம் ரோடு வசதியை பண்ணி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். எங்களுக்கு பஸ் வசதி செஞ்சு கொடுத்தா கூட இன்னும் நல்லா இருக்குங்க. ஸ்கூல் பசங்களை காலையில் ஸ்கூல் விட போனால் கூட, இல்லை சாயங்காலம் அழைச்சிட்டு வந்தால் கூட, அழைச்சிட்டு வரப்போ நாங்கள் அழைக்க போகிறப்போ வந்து சைக்கிளில் போனால் கூட பசங்க கீழே வந்துடுதுங்க. சைக்கிளில் போகிறப்போ கூட ரோடு சரியில்லாதனால நாங்கள் அழைக்க போகிறவங்க சாயங்காலம் இருட்டு போயிடுதுங்க. அழைச்சிட்டு வர்றதுக்கு சரியான முறையில் எங்களுக்கு ரோடு வசதி ஒன்றும் சரியில்லைங்க. சீக்கிரம் சரியான முறையில் எங்களுக்கு ரோடை போட்டு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குங்க.